வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஸ்கூட்டி ஜஸ்ட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு TN57 திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஷன் வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% மேலேயே இருக்குது. ரெண்டு பாட்டம் பேனல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. டாப் பேனலுமே பாருங்கள், இனிமேல் உடஞ்சதோ சின்ன ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. TN57 திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஷன் வண்டி. வைசர் பாருங்கள், ஹெட்லைட் டூம்லாம் பாருங்கள், மிரருமே பார்த்தீங்களா ரெண்டு மிரருமே தெளிவாக இருக்குது. இண்டிகேட்டருமோ எதுலையுமே டேமேஜ் இல்லை. பாட்டம் பேனில் இனிமேல் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. சைட் ட்ரிம்மும் பாருங்கள், ஸ்க்ராட்ச் ஆனதும் இளைஞ்சு வந்த மாதிரி எதுவும்லாம் நல்லா இருக்குது. ஃபுட் மேட்டெல்லாம் கம்பெனிலேருந்து வந்தது. ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் உள்ளே வர இன்னர் பேனலு, க்ளவ் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குது. மீட்டர் பாருங்கள், 1956 கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டி. சீட் கவர்லாம் பார்த்தீங்களாக்கும் கம்பெனிலேருந்து ஒரு லெதர் கவர் தான். இந்த வண்டி வந்து டாப் மாடலு. இந்த டாப் மாடலில் எதை வச்சு நம்ம பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட் கவர் லெதரில் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் அந்த பாட்டம் பேனலு, ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் இந்த இன்னர் கவரு, இந்த மீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் கவர் எல்லாமே பார்த்தீங்களாக்கும் இந்த கவர் எல்லாமே பார்த்தீங்களாக்கும் ஐவரியில் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இந்த அதே போல் பெயிண்டிங்கும் பார்த்தீங்களாக்கும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இது டாப் மாடல் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதே வந்து பேஸ் மாடலுக்கு வந்து எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மெட்டாலிக் கலரில் இருக்கும் பெயிண்டிங்லாம். அதே போல் ரைட் சைடு பேனலுமே பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, சும்மா அந்த இடத்துல ஆள் கூட்டியிருக்கு. மற்றபடி பார்த்தீங்களாக்கும் எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது வண்டி. சைலன்சர் கவர்லாம் பாருங்கள், இனிமேல் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ எந்ததுமே இல்லை, தெளிவாக இருக்கும் வண்டி. ஃபுல் ஃபிட்டிங்ஸோட பம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க, எல்லாமே கரண்ட்டாக இருக்குது. டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஏர் மார்க்கார்லாம் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ரிவர்ஸ் எடுக்கிற போது ஏதாவது வீட்டில் இடிச்சிட்டேன் வச்சுட்டேன் செஞ்சேன் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. லெஃப்ட் சைடு பேனலுமே பாருங்கள், இனிமேல் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, தெளிவாக இருக்குது. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், எதுவும் ஏதாவது பிடிச்சது கோடு போட்டது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஏதாவது நட்டு போட்டு ஸ்லிப் ஆனது எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. லெஃப்ட் சைட் ட்ரிம்மே பாருங்கள், இனியும் உடஞ்சதோ இல்லை சைட் ஸ்டாண்டு போடுறதுல வேணுங்கன்னா தேஞ்சு போயிட்டு போயிருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. புது வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எனக்கு வந்து சின்ன வண்டியாக இருக்கணும், வெயிட் ஓரளவு கம்மியாகவும் புல்லிங் பவர் அதிகமாகவும் இருக்கணும், அதே சமயம் மைலேஜும் நல்லா கிடைக்கணும், நிப்பாட்டுறதுக்கு இடமா ரொம்ப அடைச்சிக்காமல் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜஸ்ட் 110 வாங்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் வயசானவங்களுக்கும் சூட்டபுளாக இருக்கும். வயசு பிள்ளைங்கள்லேருந்து ஆஃபீஸ் டியூட்டி போகிறவங்க வரைக்கும் பிள்ளைங்களுக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். பர்பிள் கலர் வந்து பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய கலரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு TN57 திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஷன் வண்டி. இந்த வெறும் 1900 கிலோமீட்டர் ஓடின இந்த ஸ்கூட்டி ஜஸ்ட்டுக்கு நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 75 ரூபா அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.